அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உயர்தரத்தில் 45,000 தொடக்கம் 50,000 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் கல்வி கற்கிறார்கள். அவர்களில் உயர்தரம் பரீட்சையிலே சித்தி பெற போவர்கள், பல்மருத்துவ பீடங்களுக்கு போவர்கள் வெறும் 1700 1800 பேரே. அவர்களில் ஒருவர்களாக நீங்களும் வர வேண்டும் என்பதற்காக இந்த சிறு முயற்சி. இதன் முதற்கட்டமாக இவ்வருடம் பரீட்சை எழுதும் மாணவ மாணவிகளுக்காக சில வினாக்களை இம்முறையில் கலந்துரையாடலாம் என நினைக்கிறேன். இம்முறையின் முதலாவது வினா இலகுவான வினா. 2015ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு வினா பரீட்சைக்கு வந்திருக்கிறது. இதுதான் அவ்வினா. இலைமணியின் நுண்கட்டமைப்பை விளக்குக. பி பார்ட். இலைமணி காற்று சுவாசத்தில் எங்கனம் பங்களிப்பு செய்கிறது? ஒரு கட்டுரை வினாவுக்கு 38 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டும். 150 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு முயற்சியே இது. முதலாவது விடயத்தை விளங்குவோம், பின்பு அதற்கான தொகுப்பை மேற்கொள்வோம். இலைமணி யாவரும் அறிந்த ஒரு கலப்புண்ணங்கம். யூகரியோட்டாக்களை சிறப்பிக்கும் கலப்புண்ணங்கம். சில கலங்களில் 2-3 இலைமணிகளும், சில கலங்களில் ஆயிரக்கணக்கான இலைமணிகளும் காணப்படுவதை நீங்கள் அறிகிறீர்கள். இலைமணி இரட்டை மென்சவ்வினால் சூழப்பட்டது. நீண்ட கோல் உருவானது. வெளிமென்சவ்வு அழுத்தமானது. உள்மென்சவ்வு மடிப்படைந்து முகடுகளை உருவாக்கும். அம்முகடுகளின் உச்சிகளில் காம்பு கொண்ட சிறுதுணிக்கைகள் உண்டு. அந்த காம்பு கொண்ட சிறுதுணிக்கைகளில் இலத்திரன் கடத்தும் சங்கிலிக்குரிய நொதியங்கள், புரதங்கள் ஏராளமாக உண்டு. உள்மென்சவ்வுக்கு உட்புறமாக காணப்படுவது இலைமணி தாயம். கூழ்த்தன்மையான அந்த தாயத்திலே ஒரு வட்ட DNA மூலக்கூறுகள், ரைபோசோம்கள், பாஸ்பேட் சிறுதுணிக்கைகள், கிரபின் வட்ட நொதியங்கள் என்பன உண்டு. இங்கு வினவப்பட்டிருப்பது இலைமணியின் நுண்கட்டமைப்பு. ஆகவே பொருத்தமான ஒரு வரிப்படம் அவசியமாகும். இலைமணி நீண்ட கோளுருவான கலப்புண்ணங்கம். ஆகவே வடிவம் சரியாக வரையப்பட வேண்டும். இது அழுத்தமான வெளிமென்சவ்வு. இரண்டாவதாக மடிப்படைந்து உச்சிகளை முகடுகளை ஆக்கும் உள்மென்சவ்வு. இந்த உச்சிகளில் தான் காம்பு கொண்ட சிறுமணிகளை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இதுதான் அந்த காம்பு கொண்ட சிறுதுணிக்கைகள். ஒவ்வொரு உச்சிகளிலும் முகடுகளிலும் இதை அவதானிக்கலாம். இந்த வெளிமென்சவ்வுக்கும் இந்த வெளிமென்சவ்வுக்கும் உள்மென்சவ்வுக்கும் இடையான வெளி மென்சவ் இடைவெளி. மிக ஒடுங்கிய இந்த வெளி, இதுதான் உச்சிகள். இது தாயம். இந்த தாயத்தில் ஒரு வட்ட DNA மூலக்கூறு 70S வகைக்குரிய ரைபோசோம், பாஸ்பேட் சிறுதுணிக்கைகளை காணலாம். இதுதான் இலைமணியினுடைய நுண்கட்டமைப்பு. காம்பு கொண்ட சிறுதுணிக்கைகள். முதலாவது கேள்விக்குரிய விடை இப்பொழுது கலந்துரையாடப்பட்டது. இலைமணி நீண்ட கோடுருவானது. இலைமணி இரட்டை மென்சவ்வினால் சூழப்பட்டது. இலைமணியின் வெளிமென்சவ்வு அழுத்தமானது. இலைமணியின் உள்மென்சவ்வு அழுத்தமற்றது. அது மடிப்படைந்து உச்சிகளை தோற்றுவிக்கும். அந்த உச்சிகளில் காம்பு கொண்ட சிறுதுணிக்கைகள் உண்டு. அந்த துணிக்கைகளில் இலத்திரன் கடத்தல் சங்கிலிக்குரிய நொதியங்கள் காணப்படுகிறது. இலத்திரன் கடத்தல் சங்கிக்கு தேவையான புரதங்கள் காணப்படுகிறது. உள்மென்சவ்வுக்கு உட்புறமாக ஒரு இலைமணி தாயம் காணப்படுகிறது. அந்த இலைமணி தாயத்திலே 70S வகைக்குரிய ரைபோசோம்கள், வட்ட DNA மூலக்கூறுகள்,
கிரபின் வட்ட நொதியங்கள், பாஸ்பேட் துணிக்கைகளை காணலாம். கட்டமைப்பு வினவப்படுகிற பொழுதும் கட்டமைப்பு மாத்திரம்தான் எழுதப்பட வேண்டும். தொழில் உங்களுக்கு தெரியும், காட்டுச்சுவாஸ்தினூடாக ஏடிபி சக்தியை உற்பத்தி செய்வது இலைமணியின் தொழில். ஆனால் இங்கு தொழில் வினவப்படவில்லை. உங்களுக்கு ஞாபகம் செய்வதற்காக அதை இவ்விடம் குறிப்பிடுகிறேன். இரண்டாவது, நாங்கள் பி பாட்டுக்கு போகிறோம். கலச்சுவாசம். கலச்சுவாசம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கலச்சுவாசம் என்பது ஒரு உயிர்கலத்தில் சுவாச அடிப்பொருள் அல்லது குளுக்கோஸ், சுவாச கீழ்ப்படை பல படிகளில் உடைக்கப்பட்டு ஒட்சியேற்றப்பட்டு அதில் காணப்படக்கூடிய சக்தி ஏடிபி ஆக மாறுகிற அனுசேப செயற்பாடு. கலச்சுவாசம் கலங்களுக்கு தேவையான ஏடிபியை விநியோகிக்கும் ஒரு முக்கிய அனுசேப செயற்பாடு. இந்த கலச்சுவாசம் பிரதான 3 படிகளில் நடக்கும். முதலாவது படி கிளைகோ பகுப்பு, இரண்டாவது படி பைருவிக் அமிலத்தினுடைய ஒட்சியேற்றமும் கிரபின் வட்டமும், மூன்றாவது படி இலத்திரன் கடத்தல் சங்கிலி. இந்த 3 படிகளில் இலைமணிக்குள் நடப்பது எது? கிளைகோ பகுப்பு ஒரு கலக்குடிய ஒரு தாயத்தில் தான் நடக்கும். ஆகவே அது இங்கு எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் 3ஆம் கட்டங்கள் இலைமணிக்குள் நடக்கும். இலைமணி தாயத்தில் இலைமணி உள்மென்சவ் உச்சிகளில் நடக்கும். ஆகவே அவற்றுதான் இங்கு விவரிக்கப்பட வேண்டும். உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக முழு கலச்சுவாசிட முக்கியமான விடயங்களை வேகமாக நான் ஞாபகப்படுத்துகிறேன். கிளைகோ பகுப்பையும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் கிளைகோ பகுப்பை பொறுத்தவரையில் இங்கே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கிளைகோ பகுப்பு ஆரம்பிச்சிற இடம் கலக்கூடிய ஒரு தாயம். குளுக்கோஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 6 கார்பனுக்குரிய ஒரு சேர்வை, குளுக்கோஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 6 கார்பனுக்குரிய சேர்வை, இதுதான் சுவாச அடிப்பொருள். இது பல கட்டங்களில் உடைக்கப்பட்டு 3 கார்பனுக்குரிய 2 பைருவிக் அமில மூலக்கூறுகளாக மாறும். குளுக்கோஸ் 2 பைருவிக் அசிட் அல்லது பைருவேற்றாக மாறும். இதுதான் கிளைகோ பகுப்பு. இந்த கிளைகோ பகுப்பு என்ற இந்த தாக்கத்தில் ஆரம்ப கட்டங்களில் குளுக்கோஸை உடைப்பதற்கு ஏடிபி சக்தி விரயமாகும். இந்த இடத்துல வரும் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட், அதுலேருந்து வரும் ஃப்ரக்டோஸ் 1,6-பைபாஸ்பேட். இதுதான் ஆரம்ப கட்டங்கள். இந்த ஆரம்ப கட்டங்களில் ஏடிபி சக்தியினுடைய விரயம் உண்டு. அடினோசின் டைபாஸ்பேட், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் டைபாஸ்பேட்டாக மாறுது. ஏடிபி சக்தி விரயமாக்கப்படுது. இந்த இடத்துலையும் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் விரயமாக்கப்பட்டு அடினோசின் டைபாஸ்பேட் ஆகிறது. 2 ஏடிபி சக்தி விரயம் உண்டு. இப்படியே இந்த தாக்கம் தொடரும். எந்த கட்டமும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேன். இங்கே PGAL என்ற சேர்வை அது DiPGAL ஆக மாறும். டைபாஸ்போகிளிசரிக் ஆல்டிஹைட். இந்த இடத்துல முதல் ஹைட்ரஜன் வாங்கியாக கருதப்படுகிற ஒரு டைநியூக்ளியோடைட் NAD+ 2 மூலக்கூறுகள் இந்த சேர்வையிலிருந்து ஹைட்ரஜனை வாங்கி NADH ஆக மாற்றப்படும். இது மிக முக்கியமான ஒரு விளைவு. இப்போ DiPGAL அடுத்த கட்டத்தில் PGA, PEP இப்படியான சேர்வைகளாகி பைருவிக் அசிட் ஆகும். தாக்கத்தினுடைய இறுதி கட்டத்தில் 4 ADP 4 ATP ஆக உற்பத்தி செய்யப்படும். அப்படின்னா இந்த இடத்துல 4 ATP உற்பத்தி, இங்கே 2 செலவு. ஆகவே தேறிய ATP எண்ணிக்கை 2.
அவை கலச்சுவாசில் கிளைகோ பகுப்பு என்ற குடியவருக்குரிய தாக்கம் 2 பைருவிக் மூலக்கூறுகள் அல்லது பைருவிக் அமில மூலக்கூறுகள், 2 NADH மூலக்கூறுகள், 2 ATP மூலக்கூறுகளை தரும். ATP உற்பத்தி செய்யப்படுவது அடிப்பொருளுக்குரிய பொஸ்பரலேற்றம் எனப்படும். இந்த தாக்கம் எந்த நிலையும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, இடைநிலைகள் எதுவும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குளுக்கோஸ் கட்டாயம் தெரியணும், இந்த 2 பைருவிக் அமில மட்டம் கட்டாயம் தெரியணும். தாக்கத்தில் தொடர் இணைப்பு தாக்கம். எப்படி இணைப்பு தாக்கம் சொல்றது? இந்த பைருவிக் அமிலம் என்ற 3 கார்பன் சேர்வை ஒரு CO2 மூலக்கூறை இழக்கும் கார்பாக்சைல் இழப்பு. இந்த கட்டத்திலும் 2 NAD+ மூலக்கூறுகள் வந்து 2 NADH ஆக மாறும். விளைவாக 2 கார்பனுக்குரிய அசட்டைல் என்ற ஒரு சேர்வை தோன்றும். இது 3 கார்பன் ஒரு CO2 போனா 2 கார்பனுக்குரிய அசட்டைல். இந்த அசட்டைல் என்று சொல்லப்படக்கூடிய சேர்வையோட மிக முக்கியமான ஒரு பொருள் துணை நொதியம் கோஎன்சைம் A. துணை நொதியம் A இணையும். இதனால அசட்டைல் CoA விளைவாகும். இது 2 கார்பன் சேர்வை. இந்த தாக்கத்துக்கு தான் இணைப்பு தாக்கம் என்று பெயர். இது கிளைகோ பகுப்பையும் இதுக்கு பிறகு நடக்கிற கிரபின் வட்டத்தையும் இணைக்கக்கூடிய தாக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் பைருவேட் ATP சக்தியை பயன்படுத்தி இலைமணியிட மென்சவ்வுகளுக்கூடாக உயிர்ப்பான முறையில் கடத்தப்படும். அடுத்த கட்டத்துக்கு வருவோம். கட்டம் 2வது கட்டத்தில் 2வது படி, அதுக்கு பேர் கிரபின் வட்டம். கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஹான்ஸ் கிராப். கிராப் என்று சொல்லப்படுற சயின்டிஸ்ட் தான் இதை அறிமுகப்படுத்துகிறார். அதனால தான் இது கிரபின் வட்டம். இதனுடைய பிரதான விளைபொருள் சிட்ரிக் அமிலம். அதனால தான் இதுக்கு பேர் சிட்ரிக் அமில வட்டம். இப்ப இலைமணி தாயத்தில் நடக்கிற இந்த கட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விளைபொருளாக இருக்கிறது ஆக்சலோ அசட்டேட். இந்த ஆக்சலோ அசட்டேட் என்று சொல்லப்படக்கூடிய 4 கார்பன் சேர்வை இந்த அசட்டைல் CoAயோடு இணையும். விளைவாக உருவாகிறதான் சிட்ரிக் ஆசிட் என்று சொல்லப்படக்கூடிய 6 கார்பன் கம்பவுண்ட். இது மிக உறுதியான ஒரு முக்கியமான விளைபொருள். இந்த விளைபொருள்ல 3 COOH கார்பாக்சிலிக் அமில கூட்டங்கள் இருக்கிறது. அதனால தான் ட்ரை கார்பாக்சிலிக் அசிட் சைக்கிள் TCA வட்டம் எனவும் அழைக்கப்படும். எல்லாம் ஒன்று. ஆகவே இந்த கட்டத்தில் துணை நொதியம் A அப்படியே பிரிஞ்சு போயிடுது. துணை நொதியம் A இந்த இடத்துல இருந்து கலண்டு போகுது. சிட்ரிக் அசிட் ஒரு வட்ட தாக்கத்துக்குள்ளாகி ஆக்சலோ அசட்டேட்டை புதுப்பிக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் கார்பாக்சைல் இறக்கம் என்று சொல்றோம். ஒரு CO2 மூலக்கூறு இந்த இடத்துல இழக்கப்படும். இதனால ஒரு 5 கார்பன் சேர்வையாக அது மாறும். அல்ஃபா கீட்டா குளுட்டரேட் என்ற பேர் தெரிய தேவையில்ல. 5 கார்பன் சேர்வை. இந்த 5 கார்பன் சேர்வை திருப்பி 4 கார்பன் சேர்வையாக மாறும். ரைட். அந்த 4 கார்பன் சேர்வை பல மாற்றங்கள் இந்த ஆக்சலோ அசட்டேட் ஆகும். ஏன் கார்பன் சேர்வையாக மாறும் என்று பேசுறோம் என்றால் அந்த கட்டங்களில் எல்லாம் கார்பாக்சைல் இழப்பு நடக்கிறது, CO2 இழப்பு நடக்கிறது. இந்த தாக்கத்தில் ஒரு சிறப்பு, இந்த ஹைட்ரஜன் பூல் உண்டு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் பூல், ஹைட்ரஜன் தேக்கம். ஏண்டா அது கூடிய துணை நொதியங்கள் தாழ்த்தப்படுகிற இடம் இது. திட்டமான இடங்கள் இல்லாட்டியும் நான் பொதுவாக போடுறேன். இந்த இடத்துல NAD+ 2 NADH ஆக மாறும். இந்த இடத்துல 2 NAD+ 2 NADH ஆக மாறும். இந்த இடத்துல 2 NAD+ 2 NADH ஆக மாறும். தாக்கத்திட ஒரு கட்டத்தில் 2 FAD மூலக்கூறுகள் தாழ்த்தப்பட்டு 2 FADH2 ஆகவும் மாறும். இங்கேயும் அடிப்பொருளுக்குரிய பொஸ்பரலேற்றம் நடக்கும். இதனால் 2 ADP 2 ATP ஆக மாறும்.
2 ADP 2 ATP ஆக மாறும். அப்போ இதுதான் கிரபின் வட்டம். மொத்தமாக 6 NADH 2 FADH2 2 ATP. ஏன் இங்கே வந்தது 2 பைருவிக் அசிட், அவை 2 அசட்ரைல் CoA எல்லாமே 2 2 2 வாரதால இழப்பும் 2 2 CO2, அதனால் விளைவு 2 ஒன்றை கருதினா 1 1 போடுவோம். மொத்தமாக இந்த இடத்துல 6 NADH, இங்கே 2 8, இங்கே 2 10, மொத்தம் 10 NADH, இங்கே மட்டும் 2 FADH2. ஆகவே மொத்தமாக அவ்வளோ சேர்வையும் இலைமணியினுடைய உள்மென் சவ்வு முகடுகளுக்கு போகும். அந்த இலைமணி உள்மென் சவ்வு முகடுகளில் அங்கே தான் இலத்திரன் கடத்தல் சங்கிலி நடக்கும். அங்கு காணப்படுற நொதியங்களோட பங்களிப்போட இந்த சேர்வை அப்படியே உடைச்சப்படும், H+ இலத்திரனாக மாறும். இலத்திரன் காவிகள் வழியாக புரதங்களோட பங்களிப்போடு அந்த இலத்திரன் பாய்கிற பொழுது அதிலிருந்து ATP சக்தி உற்பத்தி செய்யப்படும். ஒரு NADH மூலக்கூறுக்கு 2 ATP, ஒரு FADH2 மூலக்கூறுக்கு 1.5 ATP. அவை மொத்தம் 10 NADH. ஆகவே மொத்தம் 10 NADH என்றால் 25 ATP. 2 FADH2 ஆகவே 3 ATP 28 ATP இங்கே விளைவாகிறது. தாக்கம் எங்கனம் நிறைவு செய்யப்படும் என்றால் இந்த தாக்கத்திட விளைவாக உருவாகிற ஆக்சிஜன், இந்த தாக்கத்தின் விளைவாக உருவாகிற இலத்திரன் நாங்கள் சுவாசத்துக்கு உள்ளெடுக்கக்கூடிய ஆக்சிஜனோடு சேர்ந்து H2O மூலக்கூறாக இழக்கப்படும். ஈற்று இலத்திரன் வாங்கி மூலக்கூற்று ஆக்சிஜன் இலைமணிகள உள்மென் சவ்வு உச்சிகளில் முகடுகளில் நடக்கிற தாக்கம் தான் இந்த கட்டம். ஆகவே கேள்வியில் ஈரட்களம் ஒன்றினுடைய காட்டு சுவாச பொறிமுறை வினவப்பட்டிருக்குது. ஈரட்களம் மனித மூளைக்களம், அது உயிர்ப்பான களம். அதனால் அங்கே சாதாரண களங்களை விட 2 ATP கூட. ஏன் இலத்திரன் கடத்தல் சங்கிலியில் உருவாகிற ATPக்கு நாங்கள் சொல்கிறோம் ஒற்றையேற்ற பாஸ்பரிலேற்றம் என்று. ஒரு உயிர்கலத்தில் அதிகூடிய ATP உற்பத்தி செய்யப்படக்கூடிய செயற்பாடு. அவை இங்கே 28 ATP, இலத்திரன் கடத்தல் சங்கிலியில் 28 ATP, இந்த கிரபின் வட்டத்தில் 2 ATP, இந்த கிளைகோபோப்பில் 2 ATP, மொத்தம் 32 ATP மூலக்கூறுகள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து தோன்றும் என்றது இந்த இடத்துல எழுதப்படும். ஆகவே இப்போ கேள்விக்கு வருவோம். கேள்வி கேட்டது இலைமணி இந்த காற்று சுவாசத்தில் அல்லது கலச்சுவாசத்தில் எங்கனம் பங்களிப்பு செய்யும் என்றது. கிளைகோ பகுப்பு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கிரபின் வட்டமும் இலத்திரன் கடத்தல் சங்கிலியும் தான் விளக்கணும். ஆனால் கிளைகோ பகுப்பில் குளுக்கோஸ் மூலக்கூறு உடைக்கப்பட்டு 2 பைருவிக் அமிலமாக மாறும். அந்த பைருவிக் அமிலம்தான் இந்த இணைப்பு தாக்கத்தில் பங்கெடுக்குதுன்றதையும் சேர்த்து எழுத வேணும். ஆகவே பைருவிக் அமிலத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இணைப்பு தாக்கம் விவரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த கிரபின் வட்டம் விவரிக்கப்பட்டு இலத்திரன் கடத்தல் சங்கிலி வரைக்கும் இது கம்ப்ளீட் பண்ணப்படணும். ரைட், இதுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர்ஸ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீக் இன்னொரு கேள்வியோட நான் வருவேன். எங்களுடன் இணைஞ்சிருங்க. உயிரியலில் எடுக்கிறதுக்கு இது உத்தரவாதம். பிரபல உயிரியல் ஆசிரியர் HMM ஷகீலுடன்